வெல்கம். டேட்டா ஃப்ளோ இண்டிவிஜுவலாக ஆஸ் அ நர்ஸ் ஒரு பேராமெடிக் நாங்களே பண்ணலாமா? ஏன் வந்து அதை ஏஜென்ட்ஸ் கிட்ட கொடுத்து தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்களே இண்டிவிஜுவலாக டேட்டா ஃப்ளோ பண்ணலாம். பட் இங்கே வந்து பேசிக்காக சில நாலேஜ் தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். ஏன்னா அது அரபிக் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அண்ட் இன்கேஸ் ஆஃப் அது ஏதாவது சேஞ்சஸ் சொல்லுது, இல்லை சைஸ் வேரியேஷன் சொல்லுது அப்படின்னா அதை அந்த சைஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க, அது இந்த எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா, ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ அதை ஆன்லைனில் அதெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அது கேட்குற டேட்டாஸ் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்களுடைய டிகிரியிலேருந்து அது கேட்கக்கூடிய டேட்டாஸை எக்ஸாக்டாக நீங்கள் அதில் இன்புட் கொடுக்கணும் ப்ராப்பராக. ஏன் வந்து இதில் மோஸ்ட்லி எல்லாரும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேமெண்ட் ப்ரொசீஜர். 25,000 30,000 கிட்ட கொடுத்து பண்ணுற ஒரு பேமெண்ட் ப்ராசஸ். ஸோ இன்கேஸ் ஆஃப் இதில் எதனா மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா இதை மறுபடியும் ரிவர்ட் பண்ணுறதோ இல்லை கரெக்ட் பண்ணுறதோ இண்டிவிஜுவல்ஸுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் ஆஃப் எனி இஷ்யூ நம்ம வந்து மெயில் போட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணி இந்த இஷ்யூவை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான பொறுமையும் இருக்கணும், அது பண்ணவும் தெரியணும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து யூஸ்வலி அதை நம்ம ஏஜென்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்றது. அண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஒரு 2 or 3 thousands ஆஃப் சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.